இட்ஸ் வெட்னஸ்டே. இன்றைக்கி கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி தான் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் முன்னாடியே முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் சைட்லேயே ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிருந்தேன், பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அன்றைக்கி. அப்புறம் கடாய் வச்சு ஹோல் கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருந்தேன், கோகோனட் மில்க். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதுவும் கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் 2 மினிட்ஸ் விட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டான. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நான் பென்டோலேருந்து 2 லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருந்தாங்க. மேலே மூடியும் கீழே இருக்கிறதும் வந்து பிளாஸ்டிக் டியூரபிள் மெட்டீரியல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், பாய்.